நம்ம பங்களிப்பு என்ன? பெற்றோர்களாக எங்களுடைய பங்களிப்பு என்னண்டா, இளைஞர்களுக்கு ரூட்டை காட்டணமாக இருந்தா அவங்களுக்கு ரோல் மாடல் ஒருத்தர காட்டியே ஆகும். இவங்க தான் ரோல் மாடல். டாக்டர் ஜாகிர் நாயக் அழகா ஒரு இடத்துல சொல்ற, ஜாகிர் நாயக்கு வந்து மலிக் ஃபஹத்ல, அதாவது சவுதியில வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆச்சமி வேர்ல்டுல பெஸ்ட் தாய் என்று ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அவர் பெரிய ஆச்சரியம். அரபுகளுக்கு அந்த சிந்தனை வரதே பெரிய விஷயம் தான். ஆஜமிகளுக்கு அரபி ஆஜமி இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை தவிர அவங்க அரபி ஆஜமி இன்றைக்கும் பார்ப்பாங்க. ஆனால் டாக்டர் ஜாகிர் நாயக்க கூட்டு ஒரு அவார்ட் கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, மைக்க பிடிச்சிட்டு வேர்ல்ட்ல எனக்கு பெஸ்ட் தாய் அவார்ட் தந்திருக்காங்க மலிக் ஃபஹத் அவார்ட். ஓ மாஷா அல்லாஹ், நான் என் திறமை என்ன அல்லாஹ் சொல்லல. அவர் சொன்னதை நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஜாகிர் நாயக்காகிய நான் 8ஆம் ஆண்டுல என்கிட்ட வந்து பேர் கேட்டா நான் எப்படி பேர் சொல்லுவேன் தெரியுமா? ஜாகிர். அவர் வாயால சொல்றார், நான் இப்படித்தான் ஜாகிர். என் பேரை சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கும். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதுதான் ஒரு துஆ. மூசா நபி ஃபிரௌன்ட்ட போய் முன்னாடி கேட்டாங்க, யா அல்லாஹ் நானே திக்குவாய், ஃபிரௌன்ட்ட போய் நான் ஃபீன்னு சொன்னா அவன் ஓடிடுவான். இதுக்கு மேல பேச்ச கேட்க மாட்டான். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என் கல்வை விரிவாக்கி விடு யா அல்லாஹ். வ யஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கி. ஃபிரௌன் முன்னாடி போய் நான் இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன என்ன கஷ்டம். அவன் அப்படிப்பட்ட கொடுங்கோலம். வ யஸ்ஸிர் லி அம்ரி, எனக்கு தந்த காரியத்தை லேசாக்கிறியா அல்லாஹ். வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, நாக்கில் உள்ள முடிச்சு அவிழ்த்திரியா அல்லாஹ். பேச்ச கேட்க இயால கேட்டது. ஜாகிர் நாயக் இன்னைக்கு ஒரு திக்குவாய் என்று யாருமே நினைக்க மாட்டாங்க. நான் ஏன் ஜாகிர் நாயக் இதை சொல்றேன்டா, சாதாரண ஒரு திக்குவாய் ஒரு ஆள், அவன் டாக்டர் ஆகிறது பெரிய வேலை இல்லை. மும்பைல நாயக் ஃபேமிலி என்றா அவங்க பாப்பா பெரிய ஆளவர், பெரிய கோடீஸ்வரர். மும்பைல அவங்களுக்கு சல்லிக்கு பஞ்சம் இல்லை. நானா டாக்டர், தம்பி டாக்டர், எல்லாம் டாக்டர் அவங்களுக்கு. அதனால இவன் ஒரு மருத்துவர் ஆகுறது பெரிய அதிசயம் இல்லை. வீட்டுல எல்லாரும் டாக்டரா இருந்தா, சாட்சி பெரிய மக்கள் வந்து பெரிய டாக்டர் ஃபேமிலியா இருந்தா அது என்ன வேலைன்னு கேட்பாங்க. ஆனா ஜாகிர் நாயக்கு என்னன்னா, நாக்கு அதாவது திக்குவாயா நின்று டாக்டர் ஆனா ஆபரேஷன் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு பேச்சு துறைக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி ஒரு திக்குவாய் பேச ஆரம்பிப்பாரா, பேச்சு துறைக்கும் அவருக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவர் இந்த பேச்சு துறையை தேர்ந்தெடுத்து வந்து இன்னைக்கு பேசுறாருண்டா, பேச போக்களை திக்குவாயண்டா, அவருக்கு ஏற்பட்ட ரோல் மாடல். அவர் என்ன சொன்னாருண்டா, எங்க வாப்பா ஒரு ஆளை கூட்டிட்டு வருவார். அவர் பேர் அஹமத் தீடார். எங்க வீட்டுக்கு வருவார். வந்தா எங்க வாப்பா அவர் வந்து அவர் முன்னாடி பின்னாடி நிற்பார். லஞ்சுக்கு கூட்டி வருவார், டின்னருக்கு கூட்டி வருவார். இப்படி எல்லாம் நிக்கிற நேரம் எங்க ஃபேமிலில பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. ஆனா எங்க வாப்பா இவர் வந்து அவரோடயே நிற்பார். எனக்கு இவர் மேல ஒரு பெரிய பிரியம். வாப்பையும் இவரோட இப்படி நிக்கிறாருன்னு ஒரு பெரிய யோசனை என் கல்வில அஹ்மத் தீடார் மாதிரி வரணும்னு நினைச்சேன். எங்க வாப்பா இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து அவர் எடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு போவாங்க. அவர் பெரிய பேசுவார். நான் சின்னத்துல டாக்டர் ஜாகிர் சொல்றாரு, நான் இதை பார்த்து என் மனசுல அஹ்மத் தீடார் மாதிரி வரணுமே நினைச்சேன். அஹ்மத் தீடார் மௌத்தாகிற நேரம் ஜாகிர் நாயக் சொல்றாரு, நீ என்ன மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டீங்க, என்ன மிஞ்சிட்டீங்கன்ற. அஹ்மத் தீடார் மரணத்துக்கு முன்னாடி டாக்டர் ஜாகிர் நாயக் சந்திக்கிற நேரம் என்ன மிஞ்சிட்டீங்கன்ற. இதுதான் ரோல் மாடல் உள்ளக்க போன விதம். அவருடைய கல்வில பொம்பாயில எத்தனையோ பாலிவுட்டுக்கு எந்த குறையும் இல்லை, தியேட்டருக்கு எந்த குறையும் இல்லை, எந்த கதாநாயகரும் உள்ள போகல.